அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் உடைகள் அணிவது குறித்து கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்து வருகிறோம். மனிதர்கள் அணியக்கூடிய ஆடைகள் மானத்தை மறைக்கக்கூடிய அளவுக்கு சாதாரண ஆடைகளும் இருக்கின்றன. அது போக மனிதனுக்கு கண்ணியத்தை தரக்கூடிய, ஒரு பெருமையை தரக்கூடிய, ஒரு அந்தஸ்தை தரக்கூடிய உயர் ரகமான ஆடைகளும் இருக்கின்றன. அப்போ இந்த ஆடைகளில் சில ஹதீஸுகளில் பார்க்கும் பொழுது பகட்டான ஆடைகள் அணிவதற்கு தடை என்பது போல சில ஹதீஸ்கள் இருக்கிறது. பகட்டான ஆடைன்னு சொன்னால் மற்றவங்களை விட தன்னை மேலே காட்டக்கூடிய ஒரு ஆடை. அந்த மாதிரியான ஹதீஸுகளை பார்த்துவிட்டு பகட்டான ஆடைகள் அணியக்கூடாது என்று சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா பதிவுகள் போடுறாங்க, எழுதுகிறாங்க, பேசுகிறாங்க. இது குறித்து இந்த பகட்டான ஆடைனா என்னென்னு கேட்டால் கோட் சூட் போடுறது, வித்தியாசமாக மற்றவர்கள் அணிவதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் ஒரு ஆடை அணிந்து கொள்வது, அந்த மாதிரியாக இருக்கும்போது கொஞ்சம் பகட்டாகவும் ஒரு அந்தஸ்தாகவும் ஒரு கௌரவமாகவும் இருக்குமா இல்லையா? சாதாரண ஆடையை விட கௌரவமான ஆடைகள்னு சிலது இருக்கிறது. ஒரு கல்யாணம் காட்சிக்கு என்ன செய்வாங்கன்னா ஸ்பெஷல் ஆடை போடுவாங்க. கல்யாணத்துக்குன்னு என்ன செய்வாங்கன்னா சிறப்பான ஆடைகள் அதுக்குன்னு தைப்பாங்க, அதிக செலவில் தைப்பாங்க. இந்த மாதிரியான வழக்கத்தில் போடாத, எப்போதாவது அரிதாக போடக்கூடிய, கல்யாணத்தில் போடுறது, சில தலைவர்களை சந்திக்கும் போது போடுறது, வெளியூருக்கு போகும்போது போட்டுக்கொள்வது, சபைக்கு போகும்போது போடுவது என்று சில சிறப்பு ஆடைகள் எல்லாத்தையுமே இருக்கும். அந்த சிறப்பு ஆடைகளுக்கு பேர் தான் பகட்டான ஆடைன்னு சொல்லுவது. இந்த பகட்டான ஆடை அணிவதை குறித்து சில ஹதீஸ்களில் எப்படி வருதுன்னு கேட்டால், மன் லபிச சௌப ஷுஹரத்தின், யார் அந்த பகட்டான ஒரு ஆடையை அணிந்து கொள்கிறாரோ, அல்பசகுல்லாஹு யோமல் கியாமத்தி சௌப மதல்லத்தின், கியாமத்து நாளையில் அவருக்கு அல்லாஹ் இழிவான ஆடையை அணிவித்து விடுவான். சாதாரண மக்கள் எந்த ஆடை அணிகிறாங்களோ அதைத்தான் நீங்கள் அணியணும். அது இல்லாமல் கொஞ்சம் கவர்ச்சியாக கொஞ்சம் ஒரு அந்தஸ்தான ஒரு ஆடையை நீங்கள் அணிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் மறுமையில் கியாம நாளில் இழிவான ஆடை அல்லாஹ் தருவான் அப்படிங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு மாஜாவில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதே இப்னு மாஜாவில் இன்னொரு அதே ஹதீஸில் எப்படி இருக்குன்னு கேட்டால், அவனை அந்த பகட்டான ஆடை அணிந்தான்னு சொன்னால் மறுமை நாளில் அந்த ஆடையை நெருப்பில் போட்டு எல்லாம் என்ன செய்வான், எரிக்குவான் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. அதே இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், யார் ஒருத்தர் பகட்டுக்காக ஆடை அணிகிறாரோ அவரை அதில் தாழ்த்துவான், தரந்தாழ்த்திடுவான், இழிவாக்கிடுவான். இந்த உலகத்தில் ஒன்று மறுமையில் இழிவடைவாங்கிற கருத்துப்படவும் ஹதீஸ் இருக்கிறது. இங்கே கண்ணியத்து கௌரவத்துக்கு தான் ஆடை அணிஞ்ச, அந்த கௌரவமே நான் இல்லாமாக்கிடுவேன் அப்படின்னு அல்லாஹ் செய்வான் அப்படிங்கிற மாதிரி கருத்துப்பட இந்த 3 ஹதீஸு 3மே இப்னு மாஜாவில் தான் இருக்கிறது. வேறு வேறு ஹதீஸுகள்லாம் பலவீனமாக இருக்குது, அது தேவையில்லை, இதெல்லாம் அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஹதீஸ் படி பார்க்கும் பொழுது இயல்பாக வழக்கத்தில் மக்கள் அணிகிற ஆடை இல்லாமல் மற்ற எல்லாம் பகட்டு தானே. வழக்கத்தில் மானத்தை மறைப்பதற்கு அன்றாடம் நம்ம போட்டுக்கொள்ளக்கூடிய ஆடைகள்னு ஒன்று இருக்குது. ஆடைக்கு மேலே ஆடை, அதுக்கு மேலே ஆடை, அந்த தரமான துணிகளில் வைக்கிறது அப்படிலாம் அணிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் அது பகட்டான ஆடை. இந்த பகட்டான ஆடையை கண்டித்து வரக்கூடிய இந்த 3 ஹதீஸ்களையும் வைத்து, 3 ஒரே கருத்தை தான் சொல்கிறது. இந்த ஹதீஸ்களை வைத்து கொண்டு ஆடைகளில் என்ன செய்யணும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கணும், ஆடைகளில் ஒரு அந்தஸ்தான உயர்வான ஆடைகள் அணியக்கூடாது என்று ஒரு கருத்தை அதிகமான பேர் மார்க்க அறிஞர்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதை தனியாக வைத்து கொண்டு இதுக்கு மாற்றமாக இந்த பகட்டான ஆடையெல்லாம் அணியலாம்னு சொல்லக்கூடிய அதனை ஏராளமாக இருக்குது. கவர்ச்சியான, அழகான, கண்ணியம் தரக்கூடிய உயர்வான ஆடைகளை நம்ம அணிந்து கொள்ளலாம் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்தார்கள் என்றும் சொல்லக்கூடிய பல ஆதாரங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய வசனத்திலையும் அந்த மாதிரியான ஒரு ஆடைக்கு உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ குர்ஆனில் சொன்னதுக்கு மாற்றமாகத்தான் இந்த 3 ஹதீஸ் இருக்கிறது. அதனால் அந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், முதல்ல எடுத்துக்கொள்ளணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், குர்ஆனில் அதாவது 7வது சூறாவில் 31வது வசனத்தில், யாபனி ஆதம, ஆதமுடைய மக்களை,
ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின், ஒவ்வொரு பள்ளி வாசலுக்கும் போகும்போது அலங்கரித்து கொள்ளுங்கள். அலங்காரம்னா ஆடையை கொண்டு தான். அலங்கரித்து கொள்ளவர்களாக நீங்கள் போங்க. பள்ளிவாசல் சாதாரண நேரத்தில் அணிகிற ஆடை வேறாக இருக்கும். பள்ளிவாசலுக்கு வரும்போது கொஞ்சம் அந்தஸ்தாகவும் கொஞ்சம் அழகாகவும் கொஞ்சம் நீட்டாகவும் என்ன செய்யணும், வரணும். குர்ஆன் கட்டளை இருக்குது. யாபனி ஆதமுடைய மக்களே ஹுது ஜீனத். ஜீனத்துனா என்ன? கவர்ச்சி, அழகு. ஜீனத்து எல்லாம் தெரிஞ்ச வார்த்தை தான். ஜீனத்துங்கிற வார்த்தை வந்து அரபியாக இருந்தாலும் தமிழ்லேயே சாதாரணமாக மக்கள் நம்ம ஜீனத்தாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஹுது ஜீனத்தக்கும், உங்களுடைய கவர்ச்சியை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த குல்லி மஸ்ஜிதின், ஒவ்வொரு மஸ்ஜித்லையும். பள்ளிவாசலுக்குன்னு வரும்போது பொது மக்களை சந்திக்கிறீங்கல்ல, வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, வெளியே போகிறீங்க, என்ன ஒரு ஆடையை போட்டுக்கிறங்க. இந்த மாதிரி பள்ளிவாசல் சுத்தமான தொழுகைக்கு நீங்கள் வரக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்டான நல்ல ஒரு கண்ணியமான ஒரு அழகான ஒரு கவர்ச்சியான ஒரு ஆடையிலே சொல்கிறான்ல, ஜீனத்துங்கிறான். கவரக்கூடிய மக்கள் பார்த்தோன்னே பார்த்து நல்லா இருக்குது சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பேர் தான் ஜீனத். அப்போ அந்த மாதிரி ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் என்று 7வது சூறாவில் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் வந்து ஆடையில் சாதாரண நேரத்தில் அணிகிற ஒரு ஆடை என்றும் சிறப்பான நேரத்தில் அணிகிற ஆடை என்று பிரிக்கிறானே இல்லையா? மற்ற நேரத்தில் உங்களுக்கு ஆடையை பற்றி அல்லாஹ் பேசாமல் பொது இடத்திற்கு பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது கண்ணியம் அழகான முறையில் கவர்ச்சியான முறையில் கவரக்கூடிய வகையில் ஆடை அணிந்து கொள்ளு, அதான பகட்டு ஆடைங்கிறது. அப்போ எதை அணிந்தால் வந்து அல்லாஹ் இழிவுபடுத்துவான் என்று அந்த ஹதீஸ் சொல்லுகிறதோ அதுக்கு மாற்றமாக குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீங்கள் அலங்கரித்து பொது இடத்துக்கு போகும்போது அலங்கரித்து செல்லுங்கள், ஆடைகளை கொண்டு அலங்கரித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து 7:32 வசனத்தில் உள் நபியை நீங்கள் சொல்லுங்கள், மன் ஹர்ரம ஜீனத்தல்லாஹ் இல்லத்தி அஹ்ரஜல் இபாதி, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்காக வேண்டி வெளிப்படுத்தியிருக்கிறான்ல அந்த ஜீனத்தை, அந்த கவர்ச்சியை ஹராமாக்குறவன் யார்? நான் வந்து நீங்கள் நல்லா இருக்கணுங்க உங்களுக்காக நான் தந்திருக்கிறேன். இந்த பூமியிலிருந்து பலவிதமான கவர்ச்சிகரமான பொருள்களை வந்து உங்களுக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறேன். அந்த கவர்ச்சியெல்லாம் எதுக்கு தந்திருக்கிறேன்? நீங்கள் பயன்படுத்துறதுக்கு தான். மனிதர்களாகிய நீங்கள் அனுபவிப்பதற்காக வேண்டி பயன்படுத்துவதற்காக வேண்டி வந்து 2 விஷயத்தை தந்திருக்கிறேன்னு இந்த வசனத்தில் எல்லாம் சொல்கிறான். ஒன்று வந்து பூமியிலிருந்து வகை வகையான உணவுகளை நான் தான் தருகிறேன். பூமியிலிருந்து உங்களுக்கு வகை வகையான அலங்காரங்களை உங்களுக்கு தருகிறேன். அலங்காரம் என்பது ஆடை, அந்த மாதிரியான பொருள்கள், அந்த மாதிரி விஷயத்தை சொல்லும். உணவு என்பது தானியங்கள், பழங்கள், அந்த மாதிரி விஷயத்தை சொல்லும். ரெண்டையும் நல்லா சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், உல்மன் ஹர்ரம ஜீனத்தல்லாஹ் இல்லத்தி அஹ்ரஜல் இபாதி, தனது அடியார்களுக்காக அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுகிறானே, ஓ தையிபாத்தி மின ரிசுக்கு, ரிசுக்கில் தூய்மையான ரிசுக்கு உணவுகளையும் அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறானே, அதை எவன் ஹராமாக்குறது? நான் வந்து உங்களுக்கு ஹலாலாக்கி எல்லாத்தையும் நல்லா ஜாலியாகிறீங்க, நல்லா அழகாகிறீங்க, நல்லா கவர்ச்சி ஆகிறீங்க என்று நான் உங்களுக்கு அதை வெளியாக்கி தருகிறேன். அது எவன் ஹராமாக்குறது? குல்ஹையல் இல்லதையும் ஆமனு ஃபில் ஹயாத்தி துன்யா, இவை இந்த உலக வாழ்க்கையில் மூமின்களுக்கு உரியது. உங்களுக்கு தந்துருக்கிறேன். உங்களுக்கு தந்ததுனால அடுத்தவனை சேர்ந்து அனுபவிச்சுக்கிட்டு போகிறான். மூமின்கள் நல்லபடியாக என்ன செய்யணும், நல்ல ஆடை அணியணும், நல்ல கவனம், ஒரு அழகாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் ஜீனத்தை நான் கொடுத்துருக்கேங்கிறான். இந்த பூமியிலிருந்து ஜீனத்தை நான் வெளிப்படுத்தி தந்திருக்கிறேன் என்று 7வது சூறாவில் 32வது வசனத்தில் சொல்லும் பொழுது, இந்த ஒரு வசனத்துக்கு மாற்றமாகவும் அந்த செய்தி இருக்குல்ல, யார் வந்து பகட்டான ஒரு கவர்ச்சியான ஆடை அணிகிறாங்களோ அல்லாஹ் கேவலப்படுவார். அப்போ ஆடை அணிவது கேவலத்துக்குரியதா? கொலை செய்கிற மாதிரி, திருடுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு விஷயமா? ஹலாம ஆக்கலை. அல்லாஹ் அந்த ஆடையை தந்திருக்கிறான். அதை போய் அணிகிறதுனால உன்னை நரகத்தில் போடுவேன், உன்னை இழிவாக்கும், உன்னை கேவலமாக்குவேன் என்பது இஸ்லாமிய போதனை இருக்காது. ரசூலுல்லாஹ் சொன்னதாக யாரோ என்ன செய்வார், முன்ன பின்ன விளங்கி தப்ப விளங்கிட்டு சொல்லியிருப்பாங்க. அல்லாஹ்வுடையது என்னன்னு கேட்டால் எல்லாம் நமக்கு தான் தந்திருக்கான். பூமியில் உள்ள அனைத்து விஷயங்களும் ஹராமாக சொல்லிடுவான். எது ஹராமோ அதை அவன் தடுத்துருவான். தடுக்கலை என்று சொன்னால் அது எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வந்து 7வது சூறாவில் 26வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா பனி ஆதமுடைய மக்களே, அது அன்சல்னா அழைக்கும் லிபாசன் யுவாரி சௌஆத்திக்கும், உங்களுடைய மறைவிடங்களை, மறை உறுப்புகளை மறைக்கக்கூடிய ஆடையை நம்ம இறக்கி வச்சிருக்கிறோம். உங்களுக்காக நினைச்சிருக்கிறோம். மானத்தை மறைக்கக்கூடிய ஆடைகளை இறக்கி இருக்கிறோம். ஒரு ரீசன், கவர்ச்சிகரமான ஆடையை இறக்கிறது 2 இறக்கியிருக்கோங்கிறான்ல. நீங்கள் மானத்தை மறைக்கிற அளவுக்கு உள்ள ஒரு ஆடையை நம்ம இறக்கியிருக்கிறோம். ஒரு ரீசன், கவர்ச்சிகரமான ஆடைகளை உங்களுக்காக தந்திருக்கிறோம். இந்த பூமியில் இருந்து சாதாரணமாக ஒரு மானத்தை மறைக்கிறதுக்கு போட்டுற ஆடையும் இருக்கிறது. வெளியே போனால் உங்களை மதிப்பாங்கள்ல, ஒரு கண்ணியப்படுத்துவாங்கள்ல, கொஞ்சம் ஒசந்து பார்ப்பாங்கள்ல, அப்படிப்பட்ட பொருள்களும் இருக்குது ஆடை. அதை நாம் தான் இறக்கணுங்கிறோம். ஆதமுடைய மக்களை உங்களுக்காக வேண்டிய மானத்தை மறைக்கக்கூடிய ஆடைகளையும் இறக்கியிருக்கிறோம். ஒரு ரீஸ் என்று சொன்னால் மாயுத்த ஜம்மல் பிகிலாயிரன், வெளிப்படையாக அலங்காரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஆடைகள்.
அதை தான் ரீஷன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் அந்த ரீஷுங்கிற வார்த்தையை சொல்கிறான். ஆடையும் தந்திருக்கிறோம், உங்களுக்கு அலங்காரமான ஆடையும் தந்திருக்கிறோம். சாதாரண ஆடையும் நம்ம தான் இறக்கியிருக்கிறோம், அலங்காரமான ஆடையை தானே பகட்டுங்கிறாங்க. மற்றவங்க அணிகிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக அணியக்கூடிய ஆடையை தான் பகட்டுங்கிறாங்க. அதுதான் அந்த தப்பான ஆடைங்கிற மாதிரி அந்த ஹதீஸுகள் 3 ஹதீஸுகள்லையும் சொல்லப்படுகிறது. ஆனால் சரியான ஹதீஸ் கிடையாது. அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் கரெக்டாக இருந்தாலும் அந்த கருத்து வந்து அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு மாற்றமான கருத்து. அல்லாஹ் ஹராம் ஆக்கவே இல்லை, அல்ல ஹராம் ஆக்கிட்டு போயிருப்பான்ல. அப்போ அல்லாஹ் வந்து அந்த ஆடை வந்து ஹலாலான பொருளான தயாரிக்கப்படுகிறது. என்னதான் நீ பகட்டான ஆடையாக இருந்தாலும் பண்டிகையில் தயார் பண்ணுறாங்க, செத்து போன பணத்தில் தயார் பண்ணுறாங்க, ஹலாலான பொருளான தயார் பண்ணுறாங்க. அந்த ஆடைகள்லாம் ஆடை தயாரிக்கக்கூடிய பொருள் வந்து ஹலாலாக இருக்கிறது. அது நான் தான் இந்த ஜீனத்தை இந்த அலங்காரத்தை தந்திருக்கிறேன்னு வேண்டாம் என்ன செய்யலாம் சொல்கிறான்னு பார்க்குறோம். அதனால இந்த அலங்காரமான ஆடைகள் அணிவதற்கு எந்த தடையும் கிடையாது. உலகத்தில் பல விதம் நல்லது கெட்டதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு மாதிரியாக ஒரு அலங்கரிச்சிட்டு போகிறோம்ல, ஒரு கௌரவமாக இருக்கட்டும், ஒரு சபைக்கு போகிறோம், பொதுக்கூடத்துக்கு போகிறோம், பேசுகிறதுக்கு போகிறோம், பேச போகும்போது எல்லாருமே நிற்காம நம்ம கொஞ்சம் ஒரு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கட்டுமேன்னு ஒருத்தர் நினச்சா தப்பா? அது தப்பு கிடையாது. ஏன் தப்பு கிடையாதுங்கிறோம்னா, முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, லா யதுகுலுல் ஜன்னத்த மன்கான ஃபீ கல்பி மிஸ்காலு தர்ரத்தி மின் கிபரின். எந்த மனிதனுடைய உள்ளத்தில் கடுகு அளவுக்கு பெருமை இருக்கிறதோ அவன் சொர்க்கம் போக மாட்டான். ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சொல்கிறாங்க, யாருடைய உள்ளத்தில் கடுகு அளவுக்கு பெருமை இருக்குதோ அவன் சொர்க்கம் போக மாட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் கேள்வி கேட்குறாரு, இன்னர் ரஜுலை யுஹிப்பு யகூன சௌபுஹு ஹசனன் வ நாலுஹு ஹசனத்தன். ஒரு மனிதர் வந்து தன்னுடைய செருப்பு அழகாக இருக்கணும்னு விரும்புகிறார், தான் அணிந்திருக்கிற ஆடை அழகாக இருக்கணும்னு விரும்புகிறார். இது பெருமையில் வருமானு கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, யாருடைய உள்ளத்தில் பெருமை கடுகளவு இருக்கிறதோ அவர் சொர்க்கம் போக மாட்டார்ன்ற உடனே அந்த சஹாபிக்கு சந்தேகம், பெருமை கூடாதுட்டாங்களே, நம்ம டிஃப்ரெண்ட்டான ஆடையை போடுறோமே, ஆடையை போட்டால் உயர்ந்த ஆடையை போட்டிருக்கோன்னு மனசில் ஒரு நினைப்பு வரத்தானே செய்கிறது. அப்போ இது பெருமையில் வருமான்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க, இன்னர் ரஜுலை யுஹிப்பு யகூன சௌபுஹு ஹசனன். அவனுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று ஒருத்தன் மற்றவங்க ஆடையை விட என்னுடைய ஆடை கொஞ்சம் அழகாக இருக்கணும் என்று விரும்புகிறான். ஒரு நாலுஹு ஹசனத்தன், அவனுடைய செருப்பு அழகாக இருக்கணும்னு செருப்பில் கூட வசதியாக போட்டுக்கலாம்னு. செருப்பு கும்பிட்டு செலவான்னு கேட்கக்கூடாது. செருப்பு 10 ரூபாய்க்கு செருப்பு இருக்கும், 1000 2000 10,000 7,000 ரூபாய்க்கு செருப்பு இருக்கும், அது தப்பா அப்படின்னு அதான் கேட்குறாரு. செருப்பு அழகாக இருக்கணும், ஆடை அழகாக இருக்கணும்னு ஒரு மனுஷன் விரும்புகிறானே, அது என்ன அப்படின்னு கேட்டவுடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாவே அழகன், யுஹிப்புல் ஜமால, அழகாக இருக்கிற விரும்புகிறான், அவனே அழகன் தானே. ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்கிறாங்க, அவனே பேரழகன், அல்லாவே அழகனாக இருக்கிற காரணத்தில் நீங்கள் அழகாக இருக்கிறதான் விரும்புகிறான். நம்ம அடியானும் அழகாக இருக்க வேண்டும், நம்ம அழகாக இருக்கிறதை போல நம்முடைய அடியானும் அழகாக இருக்கணும்னு அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்லிவிட்டு அல் கிபுரு, பெருமைன்னா என்னன்னு விளக்குறாங்க. பெருமைன்னா இது இல்லைப்பா, பெருமை என்று சொன்னால் பத்தருல் ஹக்கி வகம்துன் நாஸ், சத்தியத்தை ஏற்க மறுக்கிறது, மற்றவங்களை மட்டமாக கருதுறது. ஒரு விஷயத்தை நீங்கள் தப்பாக செய்கிறீங்க, ஒருத்தர் வந்து உங்களுக்கு சுட்டி காட்டுறாரு, நீங்கள் எனக்கு சொல்லுவியாங்கிறீங்க, இதுதான் பெருமை. சத்தியமான சத்தியத்தை ஒருத்தர் உங்கள்கிட்ட சுட்டி காட்டினார்னு சொன்னால் அப்படியா, அப்படி தான் இருக்கா, குர்ஆன்ல அப்படியா, சரிங்க, ஹதீஸில் அப்படி தான் இருக்கான்னு ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட பெருமை இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீங்க, அது இந்த வசனத்தின்படி தப்பு, இந்த ஹதீஸின்படி தப்பு அப்படின்னு ஒருத்தர் எடுத்து காட்டுறாரு. இதை நீங்கள் கேட்காம என்ன செய்றீங்க, ரிஜெக்ட் பண்ணுறீங்க. அந்த ஹக்கை, அந்த உண்மை, அந்த சத்தியத்தை ஏற்க மாட்டேங்கிறீங்க. இதுக்கு பேர் தான் பெருமை. அப்போ நீங்கள் உங்களை பெருசாக நினைக்கிறீங்க, அல்லாஹ்வை விட, மார்க்கத்தை விட, சத்திய உண்மையான போதனைகளை விட உங்களை பற்றி நீங்கள் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு பேர் தான் பெருமை. பெருமைனா என்னன்னு கேட்டால், சத்தியத்துக்கு கட்டுப்படணும். சத்தியமான உண்மையான விஷயம், நம்ம ஒரு அநியாயம் செஞ்சுட்டு இருக்கிறோம், ஒருத்தர் சுட்டி காட்டுறா, நீங்கள் ரொம்ப அநியாயமாக இருக்கா, நீங்கள் சரியாக இருக்கா, சாதாரண மனிதனுடைய பொருளில் அபகரிக்கிறீங்களே, வாங்கின கொடுக்காமல் இருக்கிறீங்களோ ஒருத்தர் சொல்கிறாரு, அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அவருக்கு நாங்கள் வசதிகளுக்கு தந்துடுவோம், அது பரவாயில்லை, நீ என்ன சொல்கிறது, நீ சொல்லி நான் கேட்கணுமா, அப்படி தானே செய்ய வேண்டாம், என்ன அர்த்தம், இதுதான் பெருமை. பெருமை என்று சொன்னால் உண்மையை நமக்கு எடுத்து சொல்லப்படும் பொழுது உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, உண்மைக்கு கட்டுப்பட மறுக்கிறது இருக்கு பாருங்க, அதான்ப்பா பெருமை. பெருமை இருந்தால் சொர்க்கத்துக்கு போக மாட்டான்னு சொன்னால் இந்த தன்மை இருந்தால் தான் போக மாட்டான். போட்டுக்கிற சட்டையை வச்சுக்கிட்டு எல்லாம் பெருமையை பார்க்க போகிறதில்ல, போட்டுக்கிற செருப்பை வச்சுக்கிட்டு எல்லாம் என்ன செய்ய மாட்டான், பெருமையை அளவிட மாட்டான். பெருமைங்கிறது உன்னுடைய கேரக்டர் சம்மந்தப்பட்டது. உன்னுடைய கேரக்டர் எப்படி இருக்கக்கூடாது, நம்மள்கிட்ட ஒரு தவறுகள் சுட்டி காட்டப்பட்ட தவறு தாங்க, ஏற்றுக்கிறேன், மாற்றிக்கிறேன், திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்வதை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது, நீ என்னடா சொல்ற, நான் என்னடா கேட்குறது அப்படின்னு எவர் நடக்கிறாரோ அந்த தன்மைக்கு பேர் தான் பெருமை. அவன் தான் சொர்க்கத்துக்கு போக மாட்டான். அதே மாதிரி வந்து வகம்துன் நாஸ், மற்றவங்களை இழிவாக கருதுவது. நான் ஒரு வசந்த சட்டை போட்டிருக்கிறேன்னு வைங்க, நீங்கள் கொஞ்சம் கம்மியான சட்டை போட்டிருக்கிறீங்க, நீங்கள் கம்மியான சட்டை போட்ட காரணத்தினால என் பக்கத்தில் உங்களை உட்கார விடுறதில்ல.
என்னோட சேர்த்து கொள்வதில்லை. ஒரு தட்டில் சாப்பிடும்போது நல்ல நல்ல சட்டை போட்ட ஆளாக கூப்பிட்டு பக்கத்தில் வைக்கிறது, சாதாரண சட்டை போட்ட ஆளுகளை கூப்பிடுறது இல்லை. இது மற்றவங்கள மட்டமாக நினைக்கிறது. பெருமை எங்கே வரும்னு கேட்டால், நீங்கள் உயர்ந்ததான் போட்டுக்கிறங்க, அது நீங்கள் நல்லா இருப்பதற்கு போட்டுப்போங்க. நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு போட்டதுனால அந்த சட்டை போடாதவன் மட்டமானவனா, அவன் இழிந்தவனா, அவனும் உன்னை மாதிரி மனிதனை நினைத்தவனுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும். உயர்ந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாலும் சரி தான். நீங்கள் 1,00,000 வாட்சி கட்டிருக்கீங்க, கட்டிட்டு போங்க. கட்டிட்டு அந்த வாட்சி இல்லாமல் ஒருத்தர் இருப்பான்ல, அவனை மட்டமாக நினச்சா தான் பெருமை. அவனை சகோதரன் நினச்சிங்கன்னா, எப்பவும் போல அவனை பழகுனீங்கன்னா, தோளில் கை போட்டிங்கன்னா உங்கள்கிட்ட பெருமை இல்லை. அப்போ எதுக்கு இந்த வாட்சியை கட்டியிருக்கிறீங்க? நல்லா இருக்கணும், அழகாக இருக்குது, அல்ல விரும்புகிறான், அல்லாவுக்கு பிடிக்கும். நம்ம நல்லா ஸ்டைலாக இருக்கிறது அல்லாவுக்கு பிடிக்கும். அப்போ அல்லாஹ் இதெல்லாம் விரும்புகிறான் என்பதற்காக வேண்டி நம்ம எவ்வளோ உயர்ந்த செருப்புலையே செருப்பு அழகாக இருக்குங்கிறாங்க. உயர்ந்த செருப்பு நீங்கள் போட்டாலும் சரி, சட்டையை போட்டாலும் சரி, அல்லது வேறு விதமான பேனாவாக இருந்தாலும் சரி. பேனா 1,00,000 பேனா இருக்குங்கிறான். 1,00,000 பேனா அந்த முனக்கண்ணு என்ன, அவன்கிட்ட இருக்குது வாங்கிட்டு போகிறான். 1,00,000 பேனா என்கிட்ட இருக்குன்னா நான் ஒசந்தவன், உங்கள்கிட்ட அந்த பேனா இல்லாதனால மட்டும் அதுதான் தப்பு. உங்கள்கிட்ட 1,00,000 வாட்சி இருக்கிறனால நீங்கள் மேலானாலும் கிடையாது, வாட்சி இல்லாத ஒருத்தன் கீழானவனும் கிடையாது. மற்ற எல்லா வகையிலையும் அண்ணனை போல, தம்பியை போல, சகோதரனை போலவே எல்லாரையும் கருதுனீங்கன்னா பெருமை கிடையாது. பெருமை என்பது அந்த கேரக்டரை பாதித்தா மட்டும்தான் பெருமையாகும். அந்த கேரக்டர் இல்லாமல் எண்ணத்தை போட்டு அணிஞ்சாலும் சரி செய்யாது, அது பெருமையில் வர. இந்த ஒரு அழகாக ரசூலை விளைக்கிறாங்க. அப்போ பகட்டு ஆடைக்கு எல்லாம் நரகத்தை கொடுக்குறான். பகட்டு ஆடைகளையா பெருமை இருக்குது? அவன் பகட்டான ஆடை எடுத்துக்கின்னு சாதாரணமாக நடக்கிறான், அதுக்கு எல்லாம் தண்டிக்கிறான். உயர்ந்த ஆடை அணிஞ்சிருக்கிறான், எல்லாரையும் போல இருக்கிறான். அதனால எனக்கு ஒரு மரியாதை கூட நினைக்க மாட்டேங்கிறான். அடுத்தவன் இந்த ஆடை இல்லாத மக்களை எல்லாம் இழிவாக கருத மாட்டேங்கிறான். தன்னை போலவே அவங்களையும் கருதுகிறான்னா இதில் என்ன இருக்குது? மார்க்கத்தில் குற்றம் என்ன இருக்குது? அதில் குற்றம் கிடையாது. அதே மாதிரி அது ரசூல் எப்படி விளக்குறாங்கன்னு கேட்டால், இந்த ஆடை அணிவதில் எப்போ தப்பு வரும்னு கேட்டால் ரசூல்லா சொல்கிறாங்க, மாமின் அகதின், இது தபுரானியில் வரக்கூடிய ஹதீஸ், மாமின் அகதின் எல்பசு சௌபன், எந்த ஒரு மனிதன் ஒரு ஆடை அணிகிறானோ இல்லை யுபாஹிய பிஹி, இதை போட்டுக்கிட்டு அடுத்த ஆள்கிட்ட பெருமை அடிக்கணுங்கிறதுக்காக என்ன செய்யறான்? ஒருத்தன் ஆடை அணிகிறான். ஆடை அணிவதில் நோக்கத்தில் எல்லாம் அடங்கியிருக்குது. அணியும் போது நம்ம நல்லா இருக்கணும், நீட்டாக இருக்குது, நல்லா விரும்புகிறான், அதனால இந்த ஆடையை போடுறேன் அப்படின்னு சொன்னால் குற்றம் இல்லாமல் போயிடுது, அல்ல விரும்புகிற செயலாக போயிடுது. நீங்கள் உயர்தரமான ஒரு ஆடையை வச்சுக்கிட்டு நடக்கும் டைப்பாக நடக்கிறது, மற்றவங்களாம் இழிவாக பார்த்துட்டு நடக்கிறது. உன்கிட்ட இருக்கா? என்கிட்ட இருக்குது பாரு, இது மனசுக்குள்ளே எப்படி இருக்கு? உங்ககிட்டலாம் இது இல்லை, என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நீ போனீன்னு சொன்னால் அதில் சொல்கிறாங்க. அப்போ அல்லா எல்லூருல்லா இல்லையா, அல்லா அவனை மறுமை நாளை பார்க்கவே மாட்டான், கோவப்படுவான்னு அர்த்தம். அல்லா மறுமை நாள் அவன் மீது கோவப்படுறான். அப்போ ஆடை அணிவதில் குற்றம் கிடையாது. உயர்ந்த ஆடை உங்கள்கிட்ட இருக்கிறதுனால உங்களை பெருமையாக்கிக்கிறக்கூடாது, நீங்கள் பெருசுன்னு நினச்சிடக்கூடாது, மற்றவங்களை சிறுசுன்னு ஆக்கிடக்கூடாது. அந்த ஒன்று தான் மார்க்கத்தை தடுக்கப்படுதே தவிர அந்த நீங்கள் பயன்படுத்துகிற பொருள்களை வைத்து வராது. சாப்பாடுனா எப்படி தான், ஒருத்தன் பழைய சோறு சாப்பிடுவான், ஒருத்தன் வகை வகையாக 1000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவான். சாப்பிட்டு போகிறான், உனக்கு என்னென்ன, அவன் நம்ம டேஸ்ட்டுக்காக விரும்பி சாப்பிட்றான். இது குறையா? இது மார்க்கத்தில் ஒரு இழிவான செயலாக கிடையாது. ஆனால் என்ன வந்துடக்கூடாது, நாங்களும் என்ன சாப்பிட தெரியுமா, நீ என்ன சாப்பிட தெரியுமான்னு முடிவு வச்சுக்காத. ஒருத்தன் போய் செய்கிறது, என்னடா அது போய் பண்ண சாப்பிட்டுட்டு இருக்கிற, அவனுக்குள்ளே அவன் சாப்பிட்றான், நீ உனக்குள்ளே நீ சாப்பிட்டு போ. நீ பண்ணு சாப்பிட்றவன் வாழைப்பழம் சாப்பிட்ற இதெல்லாம் ஒரு சாப்பாடா, இதை போய் சாப்பிட்றாங்க பாருங்க அப்படின்னு முடிவு வச்சுக்காத. இவன் திங்கிறானே, அதுக்கு திங்கிறது கேள்வி இல்லை. இந்த திங்கும்போது அந்த கேரக்டர் கெட்டு போச்சு இவனுக்கு. நான் இந்த உணவு சாப்பிட்றதுனா நான் உசந்தவன், இவனுக்கு அந்த உணவு கிடைக்காதனால அது மட்டமானவன். இப்படி எதுலேயும் வரும், உணவில் வரும், உடையில் வரும், எல்லாத்துலேயும் வரும், பயன்படுத்த வீடுகளில் வரும். இதெல்லாம் ஒரு வீடா? அப்போ நீ ஆடைக்கு மட்டும் வராது, அதுக்கும் நல்லா பெருமை தானே அது. நீ ஒரு வீடு நல்லா காசு தந்துருக்கான், பெரிய வீடு கட்டிக்கிட்ட, உன் பக்கத்து வீட்டில் உள்ளவனு காசு இல்லை, ஒரு குடிசையை போட்டு உட்காந்துருக்கிறான், அதனால் என்னென்ன குடிசையில் போட்டு உட்காந்து இதெல்லாம் ஒரு வீடு, இதில் போய் தங்கியிருக்கிறாங்க இதெல்லாம் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு வச்சுக்காத. அப்போ நம்மள்ட்ட என்ன நம்ம கேரக்டர் கெட்டு போச்சு. நம்மள்ட்ட ஏதோ அல்ல செல்வத்தை தந்திருக்கிறதுனால நம்ம மேலானவங்க, செல்வத்தை தந்ததுனால நமக்கு ஒரு சிறப்பு இருக்குதுன்னு நினச்சா முடிஞ்சு வச்சுக்காது. அதனால் அதுதான் தடுக்கப்படுதே தவிர ஆடைகளே நெய்யில் தடுக்கப்பட்டதே கிடையாது. என்ன சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஜுப்பான்னு சொன்னால் இப்போ புனதர் வழிக்காச்சு. ஜுப்பான்னு சொன்னால் அதாவது குளிருக்காக போடக்கூடிய ஒரு இறுக்கமான ஒரு ஆடை. அந்த ஜுப்பாங்கிறது எப்படி இருக்குன்னா, பட்டில் தயாரிக்கப்பட்டு பட்டுலேயே ஜுப்பா மாதிரி இறுக்கமான குளிர் ஆடை தான். அதுக்கு மேலே என்ன செய்யிருக்காங்க, பட்டு ஆடையை போற்றி பார்த்தா ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது. அப்படி ஒரு ஆடை பஜாரில் சந்தையில் விற்கப்படுது. விற்கப்பட்டவன் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை எடுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு. அந்த ஆடையை பார்த்தவொன்னே ரொம்ப அவருக்கு பிடிச்சிருக்குது.
அழகான ஆடையாக இருக்க, இந்த ஆடை ரசூல்லா போட்டால் பார்க்க நல்லா இருக்குமே, அல்லாஹ்வுடைய தூதர் இதை போட்டுக்கிட்டு இந்த மக்களுக்கு பயான் பண்ணும்போது அந்த ஆடையை போட்டுக்கிட்டு நின்றார்கள் என்று சொன்னால் ஒரு கவர்ச்சிகரமாக இருக்குமே. அதே மாதிரி பெரிய நாட்டு தூதர்கள்லாம் வந்து சந்திக்க வருவாங்க, பெருமுகர்கள்லாம் வருவாங்க. அவங்கள பார்க்கும் பொழுது அவங்களை ஈக்குவலாக நம்மளும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸை போட்டிருந்தா நல்லா இருக்குமே நினச்சி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த ஆடையை எடுத்துகிட்டு வர்றாரு ரசூல்லாட்ட. என்ன சந்தையில் விற்கப்படுற ஒரு ஆடையை எடுத்துக்கிட்டு வர்றாரு. வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லாட்ட வந்து இபுத்தழி ஹாதிஹி, அல்லாவுடைய வாங்கிட்டுலாம் வரல, அவர் அங்கேருந்து எடுத்துகிட்டு ரசூல்லாட்ட காட்டிட்டு வர்றேன்னு போகும்ல, பஜாரில் விற்கிது இருப்பா இந்த ஆடையை ரசூல்லாட்ட கேட்டு வர்றேன் அப்படின்னு அந்த ஆடையை எடுத்துக்கிட்டு ரசூல்லாட்ட வர்றாரு. வந்து சொல்கிறாரு இபுத்தழி ஹாதிஹி, அல்லாவுடைய தூதரை இதை நீங்கள் வாங்கிக்கிறங்க, காசு கொடுத்து வாங்கிக்கிற சொல்கிறாங்க, இதை நீங்கள் விலைக்கு வாங்கிக்கிறங்க. ஜம்மால் பிகாலில் ஈதி ஒலுபூதி, பெருநாள் தினத்திலையும் தூதுக்குழுவினரை சந்திக்கும் பொழுதும் இதை நீங்கள் அலங்காரமாக போட்டுக்கலாம் அவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு, பெருநாள் வருது, எல்லாரும் ஒரு ஆடை அணியாமல் நீங்கள் அல்லாவுடைய தூதராக இருக்கிறீங்க, தலைவராக இருக்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆடையை போட்டு கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்கலாம்ல. அதே மாதிரி தூதுக்குழுவினர் வெளியூர்லேருந்து பல ஊர்கள்லேருந்து சந்திக்க வருவாங்க. சந்திக்க வரும்போது அவங்க முன்னில் நீங்கள் ஒரு கௌரவமாக நிற்கலாம்லன்னு அவர் கேட்குறாரு. எப்படி சொல்கிறாரு, ஹாதிஹி ஜம்மல் பிஹாலில் ஈதி ஒலுபூதி, தூதுக்குழுவினர் வரும் பொழுதும் பெருநாள் தினத்திலையும் இதை நீங்கள் அலங்காரமாக்கி போட்டுக்கலாமே அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவர் சொல்கிறார். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க, அதை பார்த்துட்டு அது பட்டில் செஞ்சிச்சுல, பட்டு நம்ம ஆடை கிடையாது பண்ணிட்டாங்க, அந்த அலங்காரம் பண்ணுறதை தடுக்கலை. நமக்கு வந்து பட்டு தடுக்கப்பட்டிருக்கு, நீ பட்டு ஆடையை வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கிற, அந்த ஆடைக்கு மேலே பட்டில் வந்து மேலே போத்தி இருக்கிறாங்க, உள்ள ஒரு துணியை வச்சு துணி என்னவா இருக்குது, பட்டினால் செய்யப்பட்டதாக இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இன்னமா ஹாதிஹி லிபாசு மல்லா ஹலாக்கலஹு, யாருக்கு மறுமையில் எந்த ஒரு பாக்கியமும் கிடையாதோ அவள் அணிகிற ஆடை இதெல்லாம், பட்டு ஆடைகள்லாம் வந்து மறுமையில் பாக்கியமற்றவர்களுக்கு உள்ள ஒரு ஆடை தானே தவிர நமக்கு உள்ள ஆடை கிடையாது என்று அதை வாங்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ வாங்க மாட்டேன்னு மறுத்தது எதுக்காக மறுத்தாங்கன்னா பட்டுங்கிறதுனால தான், பகட்டுங்கிறதுனால இல்லை. பட்டு இல்லாத வேற ஒன்றில் இருந்திருந்தால் இந்த காரணத்தை மறுக்கலையில் இன்னும் பெருநாளைக்கு நான் ட்ரெஸ் பண்ண அவசியம் இருக்குதா, தூதுக்குழுவினர் வர்றதுக்காக நான் அலங்கரித்து காட்டணுமா, என்ன பேசுகிறேன்னு கேட்டுருக்கணுமா இல்லையா. அவர் என்ன காரணத்தை சொல்கிறாரு, இந்த ஆடையை போட்டுக்கிட்டிங்கன்னா தூதுக்குழுவினர் வெளிநாட்டு ஆட்களை உங்களை பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஒரு எடுப்பாக இருக்கும், பார்க்குறவங்க மத்தியில் ஒரு லுக்காக இருக்கும்னு சொல்லித்தானே அவர் கேட்குறாரு. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் லுக்கும் நமக்கு கிடையாது, நம்ம அதில் விரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லலையே. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த பட்டை சொல்லித்தான் ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, உமர் அந்த ஆடையை வந்து அவர் அந்த ஆடையை வாங்கி அவருடைய சகோதரருக்கு மக்காவில் இருந்த காஃபிரான சகோதரருக்கு கொடுத்தார் என்று வேறு ஒரு சம்பவத்தில் வருகிறது. அப்போ இதில் என்ன வழங்குறோம்னு கேட்டால், ஒரு நல்ல நாளைக்காக வேண்டி சிறப்பு அணிகிற ஆடைக்கு பேர் பகட்டு ஆடை, எப்பவும் அணிகிற ஆடை தனியாக அணிஞ்சிக்கிறங்க, இதை பெருநாளைக்கு மட்டும் அணிஞ்சிக்கிறங்கன்னு வாங்கிக்கிறங்கிறார். பெருநாளைக்காக வேண்டி தூதுக்குழுவை சந்திக்கிறதுக்காக வாங்கி கொள்வார்களே, ஆனால் அந்த ஆடைக்கு பேர் என்ன, சாதாரண ஆடை இல்லை, ஒரு பகட்டான ஆடை. இருக்கிற ஆடையை விட அது கொஞ்சம் கூட இருந்தால் தானே, எல்லா ஆடை மாதிரி இருந்தால் இதையும் பெருநாளைக்கு போட போகிறாங்க, பெருநாள் அன்னைக்கு போட்டுக்கிறங்கன்னு சொல்வதாக இருந்தால் என்ன அர்த்தம், இது மற்ற நாளில் போடுற ஆடையை விட இது கொஞ்சம் மேலானதாக ஒரு உயர்வானதாக இருக்குன்னு அதுக்கு அர்த்தமாகுது. அதனால் வந்து நல்ல நாள் பெரிய நாள் அது சில சிறப்பான நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், விசேஷமான ஆடைகளை போட்டுக்கொள்ளலாம். அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது கிடையாது. ஒரு கல்யாணத்துக்கு ஒரு மாப்பிள்ளை வந்து ஒரு போட்டு சொல்லலாம் மட்டும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறாருன்னு வைங்க, அது மார்க்கத்தில் குற்றம்ன்றக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் ஹலாலாக்கின ஒன்றை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஹராமாக்கிடக்கூடாது. அவன் வசதி இருந்தால் பெண் வீட்டு வரதட்சணை வாங்கி அப்படி வாங்கினா தான் குற்றம். உங்கள் காசில் என்ன செய்றீங்க, நீங்கள் கல்யாண மாப்பிள்ளையாக இருக்கார், எல்லாரையும் விட நம்ம கொஞ்சம் நீட்டாக இருப்போமே, கல்யாண மாப்பிள்ளைன்றதை காட்டிக்கிறோமேங்கிறக்கான்னு ஒரு ஆடை அணிஞ்சால் மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு தூதுக்குழுவை சந்திப்பதற்கு அது பெருநாளைக்கு போட்டுக்கலாம்னு ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் பட்டுங்கிறதுனால தான் மறுக்கிறாங்க, அதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அபூ ஜஹ்முன்ற ஒரு ஆள் இருந்தார் சஹாபி. அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, அவர்கிட்ட ஒரு 2 ஆடை அவர்கிட்ட இருந்திருக்குது. அந்த 2 ஆடையில் ஒரு ஆடையை ரசூலுல்லாஹ் கொடுத்து விட்றாரு. அந்த ஆடை என்ன ஆடைன்னு கேட்டால், நிறைய டிசைன் போடப்பட்ட ஆடை. அதை பார்த்தாலும் அவர் உள்ளத்தில் ஈர்த்தணும், அவ்வளோ கவர்ச்சிகரமான ஒரு ஆடை இருந்தவுடனே இதை நம்ம ரசூலுல்லாஹ் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த ஆடையை கொடுத்து விட்றாரு. அபூ ஜஹ்முங்கிறவர் கொடுத்து விட்டவுடனே அவர் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அதை பார்த்துட்டு அதை அணிந்து கொண்டு தொழுவுறாங்க. தொழுவும் போது என்ன செய்யுதுன்னா, அவங்க மனசு பூரா அதிலே தான் போகுது. தொழுகை தக்பீர் கட்டிடுறாங்க. அவ்வளோ அற்புதமாக செஞ்சுருக்கிறாங்க. அந்த ஆடை வந்து நினைஞ்சிருக்காங்க, அவ்வளோ கவரக்கூடிய வகையில் தயாரிச்சிருக்கிறாங்க. தக்பீர் கட்டினோட போய் போகல, அந்த கண் எங்கே போகுதுன்னா அந்த ஆடையிலே போகுது. தொழுது முடிச்சோன்னு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஆடையை கலட்டி இதை கொண்டு அபூ ஜஹ்ம்கிட்ட கொடுத்துருங்க, அவர் வேறு ஒரு ட்ரெஸ் வச்சுருப்பார், அதை வாங்கிட்டு வந்துருங்க, 2 காட்டியிருப்பார் போல இருக்குது.
இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டிருப்பார். அப்போ ரசூலுல்லாஹ் இதான் நல்லா இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இது தொழுகைக்குள்ளே நான் அணிந்திருக்கும் பொழுது என் கவனத்தை திருப்பிடுச்சு. இது பகட்டுங்கிறதுக்காக கழட்டி கொடுக்கல, நல்லா வழங்கணும். இது பகட்டு, இது பெருமை தருது, ஒரு அந்தஸ்தாக இருக்குது, அதை சொல்ல காரணமாக பகட்டான ஒரு ஆடை தான். அந்த பகட்டான ஆடை எந்த அளவுக்கு பகட்டாக இருக்குது என்று கேட்டால் அவங்களுடைய தொழுகையவே கவனத்தை திருப்புறது. அல்ஹத்னி ஆனிஃபன், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என் தொழுகையவே குழப்பி விட்டுருச்சு இது, அதனால் இந்த ஆடை எனக்கு வேணாம். இன்னொரு ஆடை அபூஜகம் வச்சுருப்பார், இதை கொடுத்து விட்டு அதை வாங்கிட்டு வாங்க, அவர் அன்பளிப்பாக கொடுத்துருவார் போல இருக்குது. இது வேணாம், இது கொஞ்சம் உயர்தரமாக இருக்குது, இது எனக்கு வேணாம். எதனால வேணாங்கிறாங்க? அந்த பகட்டான ஆடை ஹராம்ங்கிறதுக்காக வேணாங்கள, எனக்கு கவனத்தை திருப்புது. தொழுகும்போது ஒரு ஈடுபாடாக தொழுகிறத மாற்றும் அளவுக்கு கவர்ச்சியாக இருக்குது, சாதாரண கவர்ச்சி இல்லது. அந்த ஆடையில் அந்த அந்த டிசைன் போன உடனே நம்ம தொழுகிறோங்கிறது நமக்கு மறந்து போயிடுது, அப்படி இருக்குங்கிறாங்க. இது புகாரில் 5814 ஹதீஸில் இருக்கிறது. இது ஹபூபி ஹமீசத்தி ஹாதா, இந்த சட்டையை கொண்டு போய் அபூஜஹம்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க. இப்போ இன்னஹா அல்ஹத்னி ஆனிஃபன், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அன்சலாத்தி என் தொழுகையை விட்டு என் கவனத்தை தீர்ப்பிரிச்சு இந்த ஆடை. இந்த ஆடை என் தொழுகையிலேயே குழப்பத்தை உண்டாக்கிடுச்சு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன வழங்குதுன்னு கேட்டால், இதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆடைக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குழு சாப்பிடுங்கள், ஒத்த சத்தகு தான தர்மங்கள் செய்யுங்கள், வல்பசு அணிந்து கொள்ளுங்கள், ஆடை பற்றி சொல்கிறாங்க. ஃபீ கைர் இஸ்ராஃபின் வ மஹலத்தின், பெருமைக்காக இல்லாமல் வீண் விரயமாக இல்லாமல் என்ன தவணை அணிஞ்சிக்கிறங்க. ஆடை அணிகிறோங்கிற பேரில் 1.5 முழத்துக்கு தெருவில் இழுத்துட்டு வர மாதிரி அணிஞ்சாண்டா வீண் தானே, இஸ்ராஃபு தானே, பயனற்று போவதில்ல. ஆடைகளை வீணாக்குற அளவுக்கு நீங்கள் செலவழிச்சிடக்கூடாது, இஸ்ராஃபு செய்யக்கூடாது, பெருமையாக இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் எந்த ஆடை வேண்டாலும் அணிந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறான்னு பார்க்குறோம். அது எல்லாத்தையும் விட இதெல்லாம் அல்லாஹ் தர பாக்கியம். உங்களுக்கு நல்லா வீடு காசை தந்தான்னு வைங்க, அது பாக்கியம். நகை நட்டு தந்தான்னு வைங்க, அது அல்லாஹ் தர பாக்கியம். எல்லாத்துக்கும் தரல, சிலருக்கு எல்லாம் தருவான். அப்படி தந்தான்னு சொன்னால் அந்த பாக்கியம் பெற்றவர்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. என்ன கடமை? அம்மா பினேமத்தி ரப்பிக்கு ஃபஹத்திஸ், உமது இறைவன் தந்திருக்கிற அருட்கொடைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லு. எனக்கு எல்லாம் தந்திருக்கிறான், முசாஃபிர் வேஷம் போடக்கூடாது, அடுத்தவங்க கேட்டுருவானுங்கிற முசாஃபிர் வேஷம் நிறைய பேர் போடுவாங்க. நம்ம நீட்டாக பெரிய சட்டை போட்டுருந்தோம்னா அடுத்தவங்க கேட்பாங்க, பணக்காரன் நினச்சிட்டு வருவாங்க நினைக்கக்கூடாது. எல்லாம் தந்திருந்தான்னு சொன்னால் பெரிய வீடு கட்ட கட்டிட்டு போ, எல்லாம் தந்திருக்கிறான். அப்படி தான் மார்க்கம் வழிகாட்டுது. அது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் அன்னாமல்லாஹு அலைஹி நிஅமத்தன், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ஒரு அருளை செய்திருந்தானே ஆனால் ஃபைனல்லாஹ் யுஹிப்பு, அல்லாஹ் விரும்புகிறான், ஐயுரா அஸரு நிஅமத்திஹி அலா ஹல்கிஹி, தனது அடியார் மீது அந்த அருள் வெளிப்படணும். என் அடியானுக்கு கொடுத்த மாதிரி போட்டுட்டுருக்கான் பாரு அப்படின்னு நல்லா சந்தோஷப்படுவானா. அல்லாஹ் உங்களுக்கு தந்துட்டான், 10,000 ரூபாய்க்கு சட்டை வாங்குறளவு காசு தந்துட்டான், போடணும். போட்டு என்ன செய்ய போட்டா என்ன செய்வான்ல, என்னடா பெருமை நல்லா நினைக்க மாட்டான். அல்ல அப்படி நினைக்கிறான், என் அடியானுக்கு கொடுத்துருக்கேன் பாரு, நான் கொடுத்தவன் போட்டு என்ன செய்கிறான், நன்றி செலுத்துறான். அதை அணிவதில் அல்லாஹ் விரும்புகிறாங்கிறாங்க. அப்போ இன்னல்லாஹ் யுஹிப்பு, அல்லாஹ் விரும்புகிறான், யுரா அஸரு நிஅமத்திஹி அலா ஹல்கி, தனது படைப்புகள் மீது அவனுடைய அருள் வெளிப்படணும், தென்படணும். தென்படுறதுன்னு அணிஞ்சா தானே தென்படும். ஆடை நிறைய தந்திருக்கிறான்னு வகை வகை அணிஞ்ச அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான்னு 4 பேர் தெரியட்டுமே. தெரிகிறதுனால அல்லாவும் விரும்புகிறான். 2வது அப்படின்னா இருந்தால் தாங்க ஏழைப்பாளையம் நம்மளான்னு கேட்பாங்க, அவன் பார்ப்பாங்க. ஒரு கிழிஞ்ச சட்டையை நான் போட்டு போனேன்னு வைங்களேன், நம்ம பிச்சைக்காரன் அப்படி போயிடுவாங்களா, என்கிட்ட கேட்பாங்களா? ஃபஸ்ட்டு சாப்பிட்டு 3 நாளாச்சு என்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் நானே கிழிஞ்ச சட்டையை போட்டு தெரியுறேன், என் சட்டையை பார்ப்பாங்க, பார்த்து தருவார் போல இருக்கு. அப்போ 4 பேர் உங்கள்கிட்ட அணிகிறத கேட்குறதுக்கு தூண்டுதலாக இருக்கா இல்லையா? அது அப்போ நல்ல ஆடை அணிவதை என்ன செய்யக்கூடாது, பகட்டுங்கிற வகையில் குற்றம் சொல்லவே கூடாது என்று விளங்கிக் கொள்கிறோம். ஆடை சம்பந்தமாக இன்னும் பல விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்.